இதுப்பானா வனத்துலேருந்து இந்த தேர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வர்றது, அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த கோயில் பக்கத்தில் வைக்கிறது. வேற லெவலில் இருக்கு. மக்களே கூட வந்த பசங்க ஒரு 3 பேர்த்து காணோம். நானும் தேடி அழைச்சி போய் வந்து நின்றுட்டோம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா அந்தியூர் குருநாசாமி கோயில் பண்டிகை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலுங்க. இது பார்த்தீங்கன்னா குதிரை பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே குதிரை இருக்கோ அது ஒரு பெரிய சந்தையாட்டங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குருநாசாமி கோயில் அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். அங்கே என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அப்படியே நம்ம பையனை கேட்போம் என்னென்ன அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். என்ன சொல்கிறது அப்படிங்கிறான். அவன் முன்ன பின்ன வீடியோவில் வந்ததில்லை. சரிங்க, ஓகே, நம்ம அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அப்படியே டீ எல்லாம் குடிச்சாச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தான், ஒரு 3 கிலோமீட்டரில் குருநாசாமி கோயில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிற ரூட்டு. நம்ம பார்த்தா அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயில். இது வந்து ஃபேமஸான ஒரு கோயிலுங்க அந்தியூர்லேயே. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நாங்கள் வந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11ஆம் தேதி கோயிலோட ஃபங்க்ஷன் வந்து எண்டு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாண்ட் போடலான்னு சொல்லி வந்தாச்சு. இங்கே ஸ்டாண்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து நம்ம நடந்து போக வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிற வழியில் ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிங்கனால கூட்டம் இருக்குங்க. இன்னும் போக போக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 மணி இருக்கும். இப்போ பார்த்தாவே ஓரளவு கூட்டமாக இருக்குது. இன்னும் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக போகும். இந்த வழியில் போகவே முடியாதுங்க, அந்தளவுக்கு கூட்டமாக வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் ஸ்டாண்டுங்க. சரியான கூட்டமாக இருக்குது. ரோஜா பூசடி இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இறுதி கடன் சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா தேர் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு தேர் பாருங்கள். இதுதாங்க தேர், 2 தேர் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அது கீழேருந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய சைடு பார்த்தீங்கன்னா தேர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே மக்கள் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த தேர் இருக்கும். பயங்கரமாக இருக்கும், சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தூக்கிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க குருநாசாமி கோயிலோட ஸ்பெஷலு. வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக. இதுப்பானா வனத்துலேருந்து இந்த தேர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வர்றது, அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த கோயில் பக்கத்தில் வைக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்மளும் அப்படியே போயிட்டு ஒரு இது குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடியே இந்தமாரி இருப்பாங்க. இங்கே நம்ம குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தண்ணி குடிக்கிறதும் குடிக்கலாம். நம்ம பையன் பாருங்க மோர் குடிக்கிறான். நம்ம பார்த்தோன்னா அப்படியே தேர் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கராட்டனம் அது இதுன்னு இருக்குது. அந்த சைடு போய் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கராட்டனம் மட்டும் ஒரு 6 லாட் இருக்குதுங்க, நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரணக்கிணறுலேருந்து எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம போய் அங்கே பார்ப்போம் எந்த மாரியெல்லாம் இருக்குது விளையாடுறதெல்லாம். இந்த நிகழ்ச்சி உடன் ஆரம்பிக்கிறது.
இது தாங்க மரண கிணறுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பைக் ரேஸு கார் ரேஸும் பயங்கரமாக நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ரங்கராட்டினங்க. இது தாங்க பயங்கரமாக. இது நிறையா இருக்குங்க பார்க்கவே. உள்ளே போய் பார்க்கலாங்க என்னென்ன இருக்குதுன்னு. நிறையா இருக்குங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறதுலேருந்து ஏகப்பட்ட இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனுன்னா இது தாங்க குருநாசாமி கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை, மாட்டு சந்தைன்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா பலவிதமான மாடு, குதிரைன்னு கொண்டு வருவாங்க. இது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இது வெளிப்படுத்துறதுக்காக நம்ம யூடியூப் வீடியோக்காகவே நம்ம எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் யூடியூபர் வருவாங்க இங்கே வீடியோ எடுக்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன விளையாட்டுனே தெரியலங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றினா தலையே சுற்ற அந்தளவு இருக்குது. இதில் போனாவே நம்ம ஒவ்வொரு சைடாக அப்படியே வீடியோ எடுப்போம் எந்தமாரி விளையாட்டு இருக்குதுன்னு சொல்லி. இந்தமாரி நீங்களாம் விளையாண்டிக்கலாம் மறக்காமல் பண்ணுங்க. இது குழந்தைங்க விளையாடுறதுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அப்படி குதிரை குதிச்சு போடுற மாரி. இது தாங்க ரங்கராட்டினம். இதெல்லாம் சுற்றினா சரியான ஹைட்டாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஆட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு பயங்கரமாக பறக்குது. நம்ம குட்டி பசங்களாம் விளையாடுறதுங்க இது. இங்கே பாருங்கள் ட்ரெயின் வருது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதில் போயிட்டுருக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம இப்போ பார்த்தா குதிரையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே குதிரை, பல வகையான குதிரை இருக்குங்க. சின்ன குதிரையிலேருந்து பெரிய குதிரை வரைக்கும் சும்மா ஏகப்பட்ட எக்கச்சக்கமான குதிரை இருக்குது. இதை தாங்க மெயினாக பார்க்க வந்தோம். நம்ம என்னென்னா குதிரை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததில்ல. ஆனால் இங்கே வந்தால் பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே உள்ளவங்க இங்கே வருவாங்க. குதிரை வைக்க சேல்ஸ் பண்ண இங்கே ஷோவுக்காகவும் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா குதிரையோட சந்தை மெயினாக நடக்கிறது இங்கே தாங்க தமிழ்நாட்டில் குருநாசாமி கோயிலில் வந்து மெயினாக நடக்கிறதுங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வந்து சேல்ஸ்க்கு இருக்குது, அது இல்லாமல் ஷோவுக்காக இருக்குது. பலவிதமான குதிரை இருக்குது. இப்போ பார்த்துங்க குதிரையை பார்த்துக்கோங்க. ஆனால் குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. குட்டி மாடு தமிழ்நாட்டிலேயே ஒரு குதிரையோட இது பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறது இங்கே தாங்க குருநாசாமி கோயில். இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வேற லெவலுக்கு. இதான் குதிரையை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் குதிரை. இதாங்க ஒயிட் கலர் குதிரை வேற லெவல் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா குதிரை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் குதிரை வேற லெவலில் இருக்கு. குதிரை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. போகலாம். குதிரையோட இது பலவிதமான பேர் தெரியலைங்க, இல்லைன்னா தெரிஞ்சால் கூட சொல்லுவேன். ஆனால் இது வேற லெவலில் பயங்கரமான குதிரைகள், பலவிதமான குதிரைகள் இருக்குதுங்க. பாரா பேசுறியா? ஆமாண்ணே பாருங்க. ஆனால் என்னன்னா மழை பெஞ்சிருச்சு, அதனால சேறு சகதியமாக இருக்கு. பாருங்க குதிரைய. இந்த குதிரையோட இது என்ன இது ரகம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா, ஏன்னா நமக்கு தெரியாது. குதிரை மட்டும் வேற லெவலில் இருக்கு. ஏன் அங்கே ஒன்றும் இல்லையா? என்ன மாடு அது இதுன்னு பல விதமான இது இருக்குண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலேருந்து குதிரையிலேருந்து அது பலவிதமான இது இருக்குங்க, எக்கச்சக்கமாக. பாருங்க ரேஸ் குதிரை.
மழை மட்டும் பெய்யாமல் இருந்ததுன்னா வேறு லெவலுக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே தாங்க ரேஸ் குதிரையெல்லாம் இருக்க மாட்டேங்குது பாருங்கள். குதிரைய ஹைட்டே சரியான ஹைட்டாக இருக்குது. பிளாக்கு ஒயிட்டுன்னு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா இங்கேயே டென்ட் போட்டு உட்காந்து இருப்பாங்க. இங்கே குதிரை ஓனர் அதை கொண்டு எல்லாம். ஏன்னா இங்கேயே குதிரை சேல்ஸு ஷோவுக்கு எல்லாத்துக்குமே இங்கேயே கொண்டு வந்து இது பண்ணிக்குவாங்க. இங்கேயே சமையல் கொண்டு இங்கேயே பண்ணி சாப்பிட்டு எல்லாமே இந்த இப்போ ஃபங்க்ஷன் எப்போ முடியுதோ அது வரைக்குமே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கட்டுறதுக்கான கயிறு எல்லாமே இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் மாடு குதிரை இந்தமாரி எல்லாம் கொண்டு வரத்துக்கான இந்தமாரி வண்டியெல்லாம் இருக்குதுங்க. அவ்வளோ நேசித்து வளர்க்குறாங்க. நம்ம பார்த்தோன்னா குதிரையோட வண்டியாட்டுருக்கு. குதிரையோட சிம்பிள் போட்டு வச்சுக்கிறாங்க. இதில் அவ்வளோ சேஃப்டியாக வெளியிலேருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா குட்டி குதிரைங்க. ஏன்னா ஹைட்டான குதிரையும் இருக்குது, இதுமாரி குட்டியான குதிரையும் இருக்கும், பலவிதமாக இருக்குது. இந்த குதிரை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. சரியான ஹைட்டாக இருக்குது குதிரை. பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் ரேஸ் குதிரை போலங்க. பயங்கரமாக இருக்குது. ஒயிட் கலர் இருக்கிறதுல தான் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. இங்கே ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வாங்கிறதுக்காகவும் சேல்ஸும் இருக்கும், இது ஷோவுக்காகவும் இருக்கும். இது பாருங்கள் நல்லா தீனி சாப்பிடுது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல குதிரை. சில குதிரையெல்லாம் கண்ணே ஒயிட் என்னன்னா சரியான மழைங்க. அதனால் ஃபுல்லாகவே இந்த குதிரை சைடு பார்க்க வரவங்க எல்லாருமே பயங்கர சேரும் சகதியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாரோட கார் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் ஓட்டுறாரு, டிரைவிங் பண்ணுவார் ஆட்டுக்குது. இதுவே இந்தளவு. ஆனால் கலர்லேயே ஒயிட் கலர் குதிரை தாங்க சரியான சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் குதிரை ஒயிட் கலர் குதிரையே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் குதிரை தாங்க அதிகமாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ரேஸ் குதிரை இந்தமாரி தாங்க. நம்ம பார்த்தா மெயினாக பார்க்க வந்ததே இந்த குதிரைங்க தாங்க. வேறு லெவலில் இருக்கும். இங்கே குதிரையோட இதுன்னாவே இங்கே தான் குதிரையோட மெயின் ஃபங்க்ஷனுன்னாவே இங்கே தாங்க குருநாசாமி கோயில் ஃபங்க்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான மாடு. இங்கே பாருங்கள் குட்டி மாடு. இங்கே நாட்டு மாடுலேருந்து குட்டி மாடு, மலை மாடு ஏகச்சக்கமாக இருக்குங்க. அப்புறம் காங்கயம் காளை இந்தமாரி எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது குட்டி மாடுங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குதுன்னு. சரியான மாடுங்க. இங்கே ஒயிட் கலர்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தால் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஆகஸ்ட் 11 வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடோட சந்தை மாரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சைடுலேருந்து மாடுங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான மலை மாடுலேருந்து நாட்டு மாடு எல்லா ரகமும் இருக்குதுங்க. காங்கயம் காளை எல்லாமே இருக்குது. எல்லா வகையான காளையும் இருக்குது. எங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தா ஒரு வாரம் நடக்கும். குருநாசாமி கோயில் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து இதுமாரி மாடு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ரேஸ் குதிரை அந்த இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர இதெல்லாம் பெரிய ஃபங்க்ஷனுங்க தமிழ்நாட்டிலேயே. இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குதிரையிலேருந்து மாடு எல்லாமே கொண்டு வருவாங்க. இது ஃபுல்லாகவே சேல்ஸு அப்புறம் ஷோவுக்காகவும் கொண்டு வருவாங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு இதாக போய் பார்த்துட்டு பாருங்க பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேஸ் குதிரை நடக்கிறப்ப அதோட வண்டியெல்லாம் நிறையா இருக்குது. பாருங்க பல விதமான வண்டி இருக்குது. இது பார்த்தாவே ஃபுல்லாகவே சேல்ஸ் தான். நமக்கு எந்த மாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்தமாரி வாங்கிக்கலாம். பார்த்திங்க இது ஃபுல்லாகவே குதிரையோட வண்டி தான். நமக்கு தேவையான இது எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே இது தாங்க ஃபேமஸ்ஸு.
நம்ம பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து மாடு எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் ஏகப்பட்ட இது டிராக்டரிலேருந்து சின்ன டிராக்டரிலேருந்து எல்லாமே இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. நமக்கு வீடு புது புது எக்யூப்மெண்ட்ஸு புதுசாக விவசாயத்துக்கு என்னென்ன கொண்டு வரணுமோ எல்லாமே இங்கே இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே டிராக்டரியிலேருந்து விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. எல்லாம் பலவிதமான இருக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இப்போலாம் டெவலப்மெண்ட் எவ்வளோ இருக்குது. அந்தமாரி அட்வான்ஸு மாடலான விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே டிராக்டரிக்கான இது. இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டரி வந்து இந்த காட்டில் எப்படி இதாகுது, எந்தெந்த மாதிரி இதாகுதுன்னு எல்லாம் இருக்குது. மண் இது பண்ணுறதுக்காக வந்து அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராக்டரிக்கான காட்டில் இது பண்ணி காமிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இப்படியெல்லாம் டிராக்டரி ரன் ஆகுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஃபுல்லாகவே விவசாயத்துக்கான தேவையானது. மக்களே, கூட வந்த பசங்க ஒரு 3 பேர்த்து காணோம். நானும் தேடி பழச்சி போய் வந்து நின்றுட்டோம். சரியான கூட்டங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நானும் மெசேஜ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கிறதுனால டவரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் காண்டாக்ட் பண்ண முடியல. எப்படியோ பசங்களை கண்டுபிடிச்சாச்சுங்க. நான் வெறுத்து போய் கவனம் பைக்கிட்டே போயிடலாமா அப்படின்னு தோணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கநாட்டினம் இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குங்க. நான் 2 சைடுமே வேறு லெவலில் இருக்குங்க. சரியான கூட்டமாக இருக்குது.